வெல்கம் டு நியூ ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 பிறமொழி படங்கள், அதாவது அதர் லாங்குவேஜ் மூவிஸோட லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட் மூவிஸ் மட்டும் தான் போட போகிறேன். ஒஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்டு போகலான்னு தான் இருந்தேன். எனக்கு இப்போ அது பேசணுமான்னு ரொம்ப செலுப்பாக இருக்குது. வேறு நான் அந்த பெஸ்ட் மூவிஸ் மட்டும் தான் போட போகிறேன். ஸோ ஒஸ்ட் மூவிஸ் வராது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ என்னென்ன படங்கள்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோன்னா பெஸ்ட் மூவிஸ் வந்து இது வந்து மதர் லாங்குவேஜ் இங்கிலீஷு, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து இருக்குது. இது வந்து ஒரு தேட்டருக்குலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஆர்ரேட்டட் கண்டென்ட்டு, அந்த ப்ரொஃபானிட்டிலாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இஷ்டத்துக்கு வைக்காமல் கரெக்டாக வச்சுருந்தாங்க. இந்த ப்ரொஃபானிட்டிலாம் ஒரு மீட்டரில் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபன்ஃபில்டாக இருந்து எங்கேயுமே முகம் சுளிக்காத அளவுக்கு பார்த்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ரயன் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். நல்லா ஃபன்ஃபில்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த இவரோட தலையை வந்து எடுப்பாங்க, இந்த லோகனோட தலை, எக்ஸ்மேன் உள்ளூரின் படம் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டு லோகனில் செத்துருப்பாரு, அந்த தலையை போய் எடுப்பார் இவர். டெட்பூல் அந்த காமெடியாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த மாஸ்க்கை போட்டு சண்டை போடுவார், அந்த ஓஜி உள்ளூரின் மாஸ்க் போட்டு சண்டை போடுவார் ஹியூ ஜாக்மேன். அது எல்லாமே நல்லா ஃபேன்ஸ் மூமெண்ட்டுக்கு கரெக்டாக பார்த்துருந்தாங்க. இன்னும் வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்மேன் படம் அளவுக்கு இந்த படம் இல்லை. இது மட்டும்தான் ஒரு மேஜர் ஃப்ளான். தவிர இந்த படம் வந்து என்ஜாயபிளாக தான் இருக்குது. ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெட்பூல் அண்ட் உள்ளூரின் வந்து 10th பிளேஸ் தரேன். 9th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கனோட படம். இவர் படம்லாம் இங்கே நான் லிஸ்ட்டில் இருப்பேன், நான் எதிரே பார்க்கல. ஷைத்தானும் மைதானும் தான். ஷைத்தானு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அஜய் தேவ்கனாலே ஒன்று இந்த மாதிரி மொக்கப்படமாக நடிப்பாருன்ற மாதிரி ஒரு பேர் இருந்தது. அவருக்கு நடிக்க வராதுன்னு ஒரு பேர் இருந்தது. இந்த பாக் விளம்பரத்தில் நடிப்பாருன்னு பேர் இருந்தது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பெட்டராக சூஸ் பண்ணியிருந்தார் இந்த 2 படத்தில். ஷைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ரீமேக் தான், ஒரு குஜராத்தி படத்தோட ரீமேக்கு. குஜராத்தி படம் பேர் வந்து வர்ஷு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் அஜய் தேவ்கனோட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணது இந்த படத்தில் யாருன்னா மாதவன் தான். அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவர் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு பார்ப்பார். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த படம் பெட்டராக வந்திருக்குன்றதை நான் சொல்ல வரேன். ஸ்டில் இந்த படம் இட்ஸ் குட், நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு நடித்த மைதான் படம் இருக்குது. மைதானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோச்சாக நடிச்சிருப்பார். ஒரு இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து ப்ராப்பராக லீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிகரெட்டுக்கு அடிக்டாக இருப்பார். இவர் எப்படி இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து கப்பு வாங்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கும் இந்த படத்தில். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகும். நீங்கள் வழக்கமான படம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிட்டு நல்லா காமிச்சிருப்பாங்க. அவரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஃபுல்லாக பண்ணியிருப்பார். ஒரு பயோபிக் படம் தான். பட் ஆனால் அப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், மாசும் இல்லாமல், ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு கிளாஸ் ஆன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு நம்ம அஜய் தேவ்கன். ஸோ அதுக்காக இந்த படம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா கில் படம் கொடுப்பேன். ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் படம் எப்படி எடுக்கணுன்றதை இந்த படம் பார்த்து கற்றுக்கலாம். ஒரு முன்னோடி மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் 2024 ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் படம்னா நான் கில்லை தான் சொல்லுவேன். லைக் அவர் லவ்வரை பார்க்கறதுக்காக ட்ரெயினில் வராரு, அவங்க லவ்வரை போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுன்றத ரொம்ப கோவராக ரஸ்டிக்காக ராவாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோவும் பயங்கரமாக நடிச்சிருந்தார். செம்ம பர்ஃபார்மன்ஸு. அந்த ஃபைட் சீன் ஒன்று பயங்கரமாக கொரிவோ பண்ணியிருந்தாங்க. மண்டையை கொளுத்துறது, தலையாக இருக்கிறது, கையை இருக்கிறது, அந்த பேசஞ்சர்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹீரோவுக்கு. அதுவும் நல்ல ஒரு ரைட்டிங் இந்த படத்தில் இருந்தது. ஓகே, இதுக்கு பார்ட் 2 கூட எடுக்கலாம். இவங்க எடுப்பாங்கன்னு சொல்லித்தரேன். ஆனால் பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு இந்த படம் வருது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மேக்கிங், ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில். ஸோ 8th பிளேஸ் தரேன். 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா -1 சொல்லிட்டு இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் படம், ஓகேங்களா. அந்த காட்ஸில்லா வந்து ஊருக்குள்ளே வந்துடும். இந்த ஊரில் இருக்கவங்களாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னா கதை. காட்ஸில்லா கூட சண்டை போடுறதுலாம் பயங்கரமாக இருக்கும். இந்த காட்ஸில்லா பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக படுபயங்கரமாக இருக்கும். அது கூட எப்படி சண்டை போடுறாரு ஹீரோன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதை வந்து கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பயங்கரமாக மேக்கிங்கில் பக்காவாக எடுத்திருப்பாங்க. நம்ம ஊரில் தான் அந்த மேக்கிங் கொஞ்சம் பிரச்சனையாகுது. ஆனால் அவங்க மேக்கிங்கில் வேறு லெவலில் பண்ணிடுறாங்க. அதனாலே இந்த படம் 7th பிளேஸில் போடுறேன். 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹனுமன் படம். இந்த படம் பாருங்கள், ஹாட் ஸ்டாரில் இருக்குது. வரலட்சுமி சரத்குமாருக்கு வந்து ஹீரோவுக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஹீரோவுக்கு வந்து இது மாதிரி இந்த ஹனுமானோட ஸ்டோன் ஒன்று கிடைக்கும். அது மூலமாக சன்லைட் எங்கே இருக்கோ அப்பப்போலாம் அவருக்கு பவர் இருக்கும். லைக் ஒரு சூப்பர்மேன் கான்செப்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்னென்னா பிறக்கும் போதே பவர் இருக்கும், சன்லைட் மூலமாக பவர் ஏற்ற முடியும். இவர் வந்து அப்படி இல்லை, இந்த ஸ்டோன் வச்சு தான் அவர் சண்டை போடுற மாதிரி இருக்கும். லைக் அந்த வில்லனோட ஆர்ஜினும் ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருந்தாங்க. வினயோட கேரக்டர் இருக்கும், அதுவும் ப்ராப்பராக டெவலப் பண்ணி
அந்த ஹனுமனோட பவர் தேடி வினய் வந்து அந்த ஊருக்கு வருவார். இந்த வில்லன் கூட சண்டை போடுவார் இன்டர்வலில், அதெல்லாம் சூப்பர் சீனு. கிளைமேக்ஸும் நல்லாயிருக்கும். பார்ட் 2 ஜெய் ஹனுமான் படத்துக்கும் லீடு விட்டுருப்பாங்க இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் புஷ்பா மாதிரி படம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஹனுமன் மாதிரி படம் பார்க்கலாம் தெலுங்குல. அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தவிர இந்த மாதிரி படம் வந்து நம்ம தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம் தெலுங்குல வந்து. ஏன்னா காமெடியும் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில், எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சரிபோதா சனிவாரம். இதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு தெலுங்கு படம் தான். நானி நடிச்சிருப்பாப்புல. லைக் மண்டே டு சண்டே டு ஃப்ரைடே வந்து அடிக்க மாட்டார். சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் தான் சண்டை போடுவார். அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரியே இவருக்கு சாட்டர்டே ஆனால் ஒரு கோவத்தை பூரா அடக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் அடிப்பார். அது ஒரு நல்ல ரேட்டிங்கு. இவருக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஜே சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப மோசமான போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஊரில் இருப்பார். இவங்க 2 பேருக்கு முட்டிக்கும். இவங்க எப்படி வந்து இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாக் சீன் ஒன்று இருக்கும், 10 நிமிஷம் முன்னாடி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு வாயில் மாஸ்க் கட்டிட்டு போயிட்டு அடிப்பாப்புல நம்ம நானி வந்து. அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக ஜேக்ஸ் விஜய் சூப்பராக போட்டிருப்பாரு. ஃபைட் சீன்ஸும் இந்த படத்தில் நல்லாயிருக்கும். பிரியங்கா மோகன் மட்டும் ஹீரோயினாக போடாமல் வேற யாராவது ஹீரோயின் போட்டு தான் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கும். ரெண்டாவது ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் லேக் இருந்தாலும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய படம் தான், பட் நல்லா இருக்கும். சரிப்பதா சனிவாரம். 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிரேமலு ஆவேசம் 2 படம் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பிரேமலு பார்த்துடலாம். பிரேமலுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த கேரக்டர் பேர்லாம் ஞாபகம் இருக்குது. ரேணு, சச்சின், அப்புறம் ஆமல் தேவிஸ், இவங்க கேரக்டர் எல்லாமே ஒரு ஃபன்ஃபில்டாக இருக்கும். லைக் என்னன்னா இவங்க வந்து ஹைதராபாத்துக்கு வந்து போவாங்க வேலை தேடி. அங்கே வந்து மமிதா பைஜு வருவாங்க, லவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா போகும் படமே. ஒரு மாதிரி ஃபன்ஃபில்டாக ஜாலியாக இருக்கும். அந்த ஆதி கேரக்டருக்கும் சச்சின் கேரக்டருக்கும் வர பிரச்சனைகள், அந்த ஆதி வந்து சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் செம காமெடி படத்தில். நல்லாவே ஒரு ரைட்டிங் இருக்கும். ஒரு மலையாள படம் வந்து நல்லாவே டப்பிங்கும் நல்லா பண்ணியிருப்பாங்க. காமெடியாக இருக்கும். படமும் நல்லா ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். இதுக்கு பார்ட் 2 வேறு இப்போ 2025 வருதுன்னு சொல்கிறாங்க. பாப்பா எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சேனல்லே ரிவ்யூ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து ஆவேசம், இந்த ரங்கச்சேட்டா கேரக்டர் வந்து எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். ஃபாஃபா கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த படத்தில். லைக் இந்த படம் வந்து லேட்டராக தான் தமிழ் டப் ஆச்சு, ஆனால் ஒரிஜினல் வெர்ஷனே சூப்பராக இருக்கும் இந்த ஆவேசம் படத்தில். லைக் என்னன்னா இந்த 3 பசங்க வந்து பாரில் போயிட்டு ஃப்ரெண்டாக ஃபாஃபாவோட, இவங்களோட பிரச்சனைக்கு சரியாயிட்டு இவரால் ஒரு பிரச்சனை வரும். அதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபாஃபாவே ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு நல்ல ரைட்டிங்காக இருக்கும். இந்த இலுமினாட்டி சாங் உங்களுக்கு தெரியும், அனிருத் வந்து இப்போ வரையும் காப்பி அடித்து போட்டிருக்காரு அந்த சவடிக்கா பாட்டில். அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஃபேமஸு. ஃபாஃபா வந்து ஒரு ஃபன்னான ஒரு கேங்ஸ்டராக வந்து சூப்பராக நடித்து கொடுத்துருப்பாரு இந்த ஆவேசம் படத்தில். பாருங்கள், இந்த படமும் உங்களுக்கு பார்க்கலாம், பாருங்கள், நல்லாயிருக்கும். 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா லாப்பட்டா லேடிஸ் படம் கொடுப்பேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஆஸ்கர் நாமினேஷன் வரையும் போச்சு, உள்ளுக்குள்ளே போயிருக்கலான்றதை நான் சொல்ல வருவேன். லைக் ஒரு வடநாட்டில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வராங்களே, மூஞ்சில் துணியை போத்தி, இப்போ பொண்ணு மாறிடும். பொண்ணு மாறின உடனே திரும்பி இவரோட ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்கிறார் ஹீரோ, அவ்வளோதான் கதை. லைக் இந்த மாற்றி கூட்டு வர பொண்ணுக்கு ஒரு மோட்டோ இருக்கும், இவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேரணும்னு ஒரு மோட்டோ இருக்கும். லைக் ஒரு உமன் எம்பவர்மெண்ட் தாங்க படம் பூரா, ஓகேங்களா? அது எவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்கன்றது இந்த படம் பார்த்துக்கோங்க. ஆமீர் கான்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ரொம்ப நன்றி ஜி, சுக்ரியா. ஸோ அதான் அந்த பூல்குமாரியும் புஷ்பராணி, இவங்க இந்த 2 விமனை சுற்றி தான் அந்த கதை, சரிங்களா? இவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் போகணுன்னு ஆசை இருக்கும் புஷ்பராணிக்கு. பூல்குமாரி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பாட்டியம்மாவும் 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து சர்வே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடம் தெரிஞ்சு போய் சேர்றதான் கதை. அது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு தனியாக ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ போடலாம், நான் லேட்டராக போடுறேன், சரிங்களா? லாப்பட்டா லேடிஸ்க்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் டப்போடே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் அம்பலநடையில் கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். ஃபஸ்ட்டு குருவாயூர் அம்பலநடையில் பற்றி பார்த்துடலாம். பிருத்திவிராஜோட ஒய்ஃபும் இவரோட பாசில் ஜோசஃபோட லவ்வரும் ஒரே பொண்ணு. லைக் பாசில் ஜோசப் வந்து பிருத்திவிராஜோட தங்கச்சியை மேரேஜ் பண்ணணும். அப்போ நடக்கிற ஒரு சிக்கலான பிரச்சனை. லைக் பிருத்திவிராஜுக்கும் தெரிய வந்து அவர் கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தான்னு சொல்லிட்டு ஃபுல் பண்ண போவோம். அந்த கல்யாண சீனே போகிறோம். யோகி பாபுலேருந்து எல்லாருமே ஒன்று கூடிடுவாங்க. அந்த சீன் அவ்வளோ நல்லா இருக்கும். கடைசியில் வந்து பிருத்திவிராஜ் வந்து புரிஞ்சுப்பார், ஓகே இது மாதிரி 2 பேர் சைட்லேயும் தப்பு இருக்குது, இது மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பார். ஹீரோயினாக வந்து இந்த நிக்கிலா விமல் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து நல்லா நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த அழகிய லைலா சுந்தர்சியோட பழைய பாட்டு இருக்கும் பாருங்க, அந்த பாட்டை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் செக் பண்ணி பாருங்கள், குருவாயூர் அம்பலநடையில் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. 2வது இடத்துல இது கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நான் பேசலாம், அந்த லிஸ்ட்டு போடுறதே வேஸ்ட்டு. கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் பார்த்தீங்கன்னா லைக்
லைக் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. லைக் நம்ம வந்து இந்த மாதிரி துபாயில் போய் மாட்டிட்டு இப்படின்ட்டு நம்ம சர்வே பண்ண முடியுமான்ற ஒரு பயத்தையும் தவிர ஒரு ஃபிலிமாக அது வந்து ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. மேக்கிங்காகவும் சரி, பிருத்திவிராஜோட ஆக்டிங்காகவும் சரி, எப்படி அவன் தப்பிக்க போகிறான், எப்படி இந்த டெசர்ட்லேருந்து வெளியே வர போகிறான், என்ன பண்ணி தப்பிப்பான்றத உட்கார வச்சிடுறாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து நிறைய பேர் லேகு ஸ்லோன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு லேகு ஒரு ஸ்லோ தெரியல. அவர் வந்து நடக்கும்போது எப்படியா வெளில வந்துடுறான்ற ஒரு பயமும் பதட்டமும் தான் தெரிஞ்சது தவிர படத்தில் எனக்கு எந்த ஒரு ஃப்ளாவும் பெருசாக இல்லை. அந்த கோட் லைஃப் படத்தில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. இதுக்கும் வந்து ரஹ்மான் சாருக்கு வந்து ஆஸ்கர் கொடுக்கணும். இவங்க இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஊரில் வந்த படத்தை. போய் குப்பை படம் புஷ்பா 2க்கு எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்பட்டாலும் ஒன்றும் இல்லை. அதான் பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே பார்க்கலாங்க. அது வந்து ஒரு குட்டி கமலஹாசங்க, அவ்வளோதான். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. அப்படியே ஒரு ஹானரபிள் மென்ஷனில் மட்டும் ஒரே ஒரு படம் இல்லை, ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, பிருந்தான்னு சொல்லிட்டு. த்ரிஷா வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து தெலுங்கு வெப் சீரிஸ் தான். லைக் இதை மாதிரி ஒரு கொலை நடந்துகிட்ருக்கோம், அது வந்து ஒரு கடவுள் பேரை வச்சு நடத்திட்டு இருப்பார் வில்லன் வந்து. அது எப்படி த்ரிஷா கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸ் தான். இதுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன வெப் சீரிஸ் தான், சோனி லிவ்வில் வந்திருக்கும். இவங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி பிரச்சனை, அதே சமயம் இந்த கேஸ் ரெண்டுத்தையும் எப்படி த்ரிஷா சால்வ் பண்ணுறாங்கன்னா அந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். தமிழ் டப் இருக்குது, ஆனால் ஒரே சீசன் தான். ஒரே சீசன்லேயே ப்ராப்பராக எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் முடித்தாங்க. அடுத்த சீசன் இழுத்து தேவையில்லாமல் மில்கிங் பண்ணலாம் நம்மக்கிட்ட. அது வரையும் சந்தோஷம். நீங்கள் தாராளமாக இந்த பிருந்தா வெப் சீரிஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து லக்கி பாஸ்கர் தனன. இந்த படம் வந்து துல்கர் சல்மான் வந்து வருஷம் இது ஒரு பெஸ்ட் படம் கொடுப்பாரு. இந்த வருஷம் வந்து லக்கி பாஸ்கர் கொடுத்துருக்காரு. நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சேர்ந்து ஒரு ஏமாத்துறாங்க. நம்ம தப்பு பண்ணால் என்ன, இந்த தப்பு பண்ணாலும் இந்த கேரக்டர் தப்பு பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி யோசிக்க வச்சு அந்த கேரக்டர் வந்து பேங்க்ல இருக்கிற காசு வச்சு ஒரு சில வேலைகள்லாம் பார்க்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அது பெரிய லெவலில் பார்க்கும். அது பண்ணும்போதுலாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லாம் காசையும் எடுத்துகிட்டு டாட்டா பை பை வரட்டாமாமே நான் அமெரிக்கா கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் நம்ம துல்கர் வந்து. அதெல்லாம் சூப்பராக இருக்கும் படத்தில். பிஜிஎமும் ஜிவி பிரகாஷ் வந்து நல்லா போட்டு கொடுத்துருப்பாரு. வெங்கி அட்லூரி ஒரு வந்து வாத்தி படம் எடுத்த டேரக்டர் தான் இந்த படம் எடுத்தாரான்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருப்பாரு. எனக்கு கொஞ்சம் ஸ்லோனஸ் லேக் தெரிஞ்சாலும் எனக்கு அந்த ப்ராப்பரான இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இன்னும் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவார். ஆனால் இந்த படம் இப்போ பார்த்தாலும் நம்ம நிறைய விஷயம் கெயின் பண்ண முடியுன்ற ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ திரும்பி போட்டு பார்த்தாலும் நீங்கள் லக்கி பாஸ்கர் படம் நல்லாயிருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் என்னோட அதர் லாங்குவேஜ் மூவிஸ் லிஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.